ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்று கல்லெட்டி பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் விவசாயி அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இப்போ இங்கே வறுத்து என்ன ஆகிட்டு இருக்கு? நல்லா வந்துட்டு இருக்கா? பூண்டு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வறுத்தல எப்படி இருக்கு? வறுத்து கொஞ்சம் கம்மி தானே இந்த வருஷம். சைஸ்லாம் கொஞ்சம் பெருசா சிறுசா? சின்னதாக தான் இருக்குண்ணா. பெருசாக இருக்கு. விலையில எப்படி இருக்குங்க? விலை ரொம்ப கம்மிங்க. விலை கம்மி. விலையெல்லாம் இல்லை. போன வருஷம் இல்லை. போன வரை விசாரிச்சது வந்து 110 120 சொன்னாங்க. இந்த வருஷம் எவ்வளோன்னு தெரியல. இந்த வாரம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. 160 ரூபா தான் டாப்பு. அதுக்கு இந்த மாதிரி பொடி வெங்காயம் எல்லாமே ரொம்ப கம்மி தாங்க. சரி, இப்போ பூண்டு தவிர வேறு என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? கேரட் போட்டிருக்கோங்க, பீட்ரூட் போட்டிருக்கோம். அதில் இப்போ அறுவடை எடுக்கிற நாளாச்சா? எடுத்து திரும்பி பயிர் போட்டிருக்கோங்க. பயிர் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ உங்ககிட்ட மேன் பவர், அதாவது வேலை செய்கிற ஆளுங்க, பெர்மனெண்ட் ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க? இருக்காங்கண்ணா, ஒரு 10 பேர். 10 பேர் இருக்காங்க பெர்மனெண்ட். அவங்களுக்கு எல்லாம் இப்போ இருக்கிறவங்களா அக்காவங்க எல்லாம்? இவங்க எல்லாம் தானா? ஆமாங்க. அக்கா, இங்கே வேலையெல்லாம் எப்படி இருக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. உங்களுக்கு தினசரி வேலை இருக்கா? சொல்லுங்க. தினசரி வேலை இருக்குங்களா? முதலாளியா தீபாவளிக்கெல்லாம் போனஸ் தருவாரா? நம்பிக்கையில் இருக்கீங்க? சரி, நீங்க அப்படி இருந்தால் தான் நல்ல விசுவாசம் இருந்தது. அவரு விசுவாசம் இருப்பாரு. சரி, அவருக்கு நான் ஒத்துழைங்க. சரி, அப்புறம் ராஜேந்திர வாங்க, அப்படியே வாங்க. இப்போ இங்கே எடுத்துட்டு இருக்காங்களா? இவர் யார்? மேஸ்திரியா? ஆமாங்க. மேஸ்திரி. உங்கள் பேர் என்னங்க? ராமன். ராமன். வேலை எப்படி போயிட்டுருக்கு? வேறு ஒரு ஆளுக்கு போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்குங்களா? சரி, எங்களுக்கு சொந்த போர் இருக்கா இல்லை கிணறுல இருக்கா? கிணறு. இது உங்கள் கிணறு தானுங்களா? எப்பவுமே தண்ணி வத்தாது. சரி, ஒரே நிமிஷம் அப்படியே வாங்க. இந்த ஏரியா இந்த ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? எடுத்துருக்கோங்க இதெல்லாம். ஓ, இது ஃபுல்லாக உங்கள் ஏரியா தான்? ஆமாங்க. பரவாயில்லையா? இது எத்தனை ஒரு ஏக்கர் கணக்கு வருமா? ஆமாங்க. இது அரை ஏக்கர். இப்போ வெங்காயம் போட்டிருக்கு. கீழே பாருங்க, கேரட் இதெல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தானா? இப்போ பெரிய விவசாயி தான். பரவாயில்ல, வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நேற்றுலேருந்து கேள்விப்பட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். சரிங்க. பரவாயில்லையா? சரி, உங்களுக்கு இந்த அரசு மானியத்திலிருந்து ஏதாவது கிடைக்குது இல்லையா? அரசு மானியம் போட்டிருந்தாங்க, எழுதி போட்டு இப்போ வரல. இன்னும் வரலையா? ரொம்ப நாளாக வரல, நின்றுச்சு. அது பார்க்கணும். அப்புறம் மீண்டும் முயற்சி பண்ணீங்களா இல்லையா? பண்ணிட்டு இருக்கோங்க. இல்லை, அரசு தரப்பில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்க. உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியலன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எங்கெங்கே யார் யார் பார்க்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸ்ப்ரிங்க்லர் கிடைக்குது இல்லையா? ஸ்ப்ரிங்க்லர் வாங்கியிருக்காங்க. ஒரு 30 பைப் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விலை கொடுத்தா? விலை கொடுத்துல நம்ம பஞ்சாயத்து யூனியன் இல்லாத வாங்கியிருக்கேன். கொடுத்துருக்காங்களா? அப்புறம் மானியம் இன்னும் கைக்கு வரல. மானியம் கைக்கு வரல. சரி, இப்போ இதில் இது பீட்ரூட்டா? ஆமாங்க. இது எத்தனை நாள் இருக்குங்க? பீட்ரூட் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும். ஆனால் பார்த்து வளர்ந்த மாதிரி தெரியுது. ஆமாங்க. அது எப்படி ஒரு மாதம் வேணும். ஒரு மாதம் வேணும். கரெக்டும் அது ஒரு மாதத்துக்கு மேலே வேணும். இப்போ மழையில போதா? இது மழை இல்லையா? மழை கம்மி தாங்க. கம்மியான பார்த்தா ரொம்ப மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் மழை கம்மி தாங்க. மழை கம்மி. எல்லாம் அங்கங்கே எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்களா தண்ணி? ஆமாங்க. சரி, அப்படியே வாங்க. இப்போ மழை பெய்யறதுனால இந்த பூண்டுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லையா? பூண்டுக்கு பாதிப்புங்க. எல்லாம் பல்லூர் ஆயிரும். ஆமாம். அதனால இந்த மாதிரி செட்டு போட்டு உள்ள உட்காந்து அறுக்க வச்சுருக்கோம். அறுக்க வச்சுருக்கீங்க. சப்போஸ் எடுக்கலன்னா இல்லை இதாகி போயிடும். ஆமாங்க. பருப்பு மாதிரி இது அந்த மாதிரி ஏறுங்க. ரொம்ப சின்ன சைஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஏறுங்க. எல்லாமே உதிரிரும். ஆமாங்க. அழுகிரும். ஆமாங்க. அழுகிரும், உதிரிரும். இந்த மாதிரி. ஆமாங்க. ஆமாம், ரைட்டு. சரிங்க ராஜேந்திர, இவ்வளோ நேரம் இங்கே நேரம் இதுக்கு எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.